வெல்கம் டு விஜி மூவி டாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம காந்தாரா அத்தியாயம் 1 அதை தான் பார்க்க போகிறோம். அந்த மூவி பற்றி தான். ரொம்ப நல்லா கிராண்டாக எடுத்திருக்காங்க, பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. கன்னடத்தில் எடுத்திருக்காங்க. ரிஷப் தான் எடுத்திருக்காரு. அவரே நடிச்சிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா காட்சிகளுமே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக எடுத்திருக்காங்க. காந்தாரான்ற நாட்டில் ஒரு ராஜா இருக்கார். அவர் ஈஸ்வர பூந்தோட்டன்ற இடத்துக்கு போயிட்டு அங்கே படையோட அவங்க பையனோட போகிறாரு. அந்த இடத்த கைப்பற்றணும்னு. அந்த இடத்த அவரால் கைப்பற்ற முடியல. அங்கே வாசனை பொருட்களும் ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் இருக்குது. நல்லா விளைஞ்சிருக்கு, பசுமையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்த நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு தான் அவர் வராரு. அங்கே ஒரு தெய்வீக சக்தியும் இருக்குது, ஈஸ்வரன் இருக்கார். அதனால் இடத்த கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் முடியல. அங்கே இருக்கிற தெய்வீக சக்தி அவரை கொன்னுடுது. அதை பார்த்து பயந்த அவரோட பையன், சின்ன பையன், 10 வயசு பையன், அவன் பயந்துட்டு படைகளோட ஊருக்கு போயிடுறான், அரண்மனைக்கு போயிடுறான். அப்புறம் சரின்னு இவங்களுக்கு இங்கே ஈஸ்வர பூந்தோட்டத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு கல் கிடைக்குது தண்ணியில். அதை எடுத்துன்னு வச்சு பார்க்குறாங்க. அதில் பக்கத்தில் ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தையை இவங்களே வளர்க்குறாங்க. அது தெய்வீக குழந்தை அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். அங்கே எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது. தெய்வீக சக்தி அங்கே இருக்கிறத அப்பப்போ உணர்த்துது. யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்கள கொலை பண்ணிவிட்டு இவங்களை காப்பாற்றுது இந்த பழங்குடி மக்களை. ஈஸ்வர பூந்தோட்டம், ஈஸ்வரன் தான் அந்த கல்லில் இருக்காருன்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க. அப்புறம் இங்கேருந்து ஓடி போனானே ஒரு சின்ன பையன், குட்டி பையன், அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. அவனுக்கு அங்கே போன அப்புறமும், அரண்மனைக்கு போன அப்புறமும், அவங்க நாட்டுக்கு போன அப்புறம் அதே ஞாபகமாக இருக்குது. அப்பாவை யார் கொன்று இருப்பாங்க, கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துக்கு போய் நம்ம மறுபடியும் அதை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவங்க பையன், அவங்களுக்கு 2 பையன், அந்த மாதிரி இருக்கும்போது இவர் ராஜாயி, அப்புறம் அவங்க பசங்க, அப்புறம் அவருக்கு 2 பசங்க, பேரன்க என்ன பண்ணுறாங்க, 2 பேர். அதில் ஒருத்தருக்கு முடிசூட்டுறாங்க. அவரும் நினச்சிட்டே இருக்கார், நம்ம தாத்தாவை யார் கொலை பண்ணது, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு. சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக. அப்புறம் இந்த புலி வர்றது, அப்புறம் இந்த பன்றி வர்றது, குதிரை வர்றது, அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய செலவு பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாமே சண்டை காட்சிகள், எடிட்டிங், அப்புறமா இந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி பார்க்கணும் தியேட்டரில். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி படங்களை எப்பயாவது ரேராக தான் பார்க்க முடியும், பாகுபலி மாதிரி அந்த மாதிரிலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை பெருசாக வளருது. அப்புறமா இவர் மறுபடியும் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே போய் அந்த இடத்த நம்ம கண்டிப்பாக கைப்பற்றணும் அப்படின்னு அவர் ஒரு வாட்டி போகிறாரு. அப்புறம் மறுபடியும் பயந்துட்டு வந்துடுறாரு. எல்லாரும் நிறைய பேர் அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை நம்ம எப்படியாவது இது பண்ணோன்னு பார்க்குறாங்க, கைப்பற்றணும்னு. யாராலுமே முடியல. ஏன்னா அங்கே ஈஸ்வரன் இருக்கார், அமானுஷ்யம்லாம் நடக்குது, நிறைய சக்திகள் இருக்குது. அதனால் யாராலையுமே இது பண்ண முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. கதை 2, 3 கதையை சேர்த்து அப்படியே இணைச்சிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கதையில் குழப்பம் தெரியுது. ஏன்னா நம்ம அதை உத்து பார்த்துட்டே இருந்தால் தான், இப்படி அப்படி திரும்பினா கூட நமக்கு கதை புரியாது. ருக்மணி தான் நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக. அப்புறம் இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் நடித்தவங்கெல்லாம் ஜெயராம் எல்லாமே. இவர் அவங்க அப்பாவை சாகடிச்சது யாருன்னு அவங்க பையனும் ராஜாவும் இது பண்ணுறாரு. அவங்க பேர பசங்களும் அதை கடைசி வரைக்கும் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதனோட கதை. கண்டிப்பாக இது நிறைய செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே இது நல்ல கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போய் பாருங்கள். தேங்க்யூ.